ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிளச்சை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த கிளச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து சிங்கிள் பிளேட் கிளச் இருக்குது, மல்டிப்ளேட் கிளச் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஒரு 10 ஃபார்முலா இருக்கும். இது வந்து சிங்கிள் பிளேட் கிளச்சுக்கும் மல்டிப்ளேட் கிளச்சுக்கும் ஒரே இதுதான். இப்போ வந்து சிங்கிள் பிளேட் கிளச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது, டார்க் இருக்குது, நம்ம யூனிஃபார்ம் ப்ரெஷர் தேரி, யூனிஃபார்ம் வேர் தேரி. இப்போ வந்து ப்ரெஷர் தேரி, வேர் தேரி, இப்போ வந்து கொஸ்டினில் வந்து ப்ரெஷர் தேரி யூஸ் அசியூம் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தேரின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆர் ஃபார்முலா மட்டும் தான் எடுக்கணும். அது ஆர் ஃபார்முலா எடுத்து இந்த டார்க்கில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டார்க் கண்டுபிடிக்கலாம். அதே இது யூனிஃபார்ம் வியர் தேரி சொன்னாங்கன்னா வியரோட ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். இதில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் வியர் தேரி மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ கிளச்சில் வந்து இப்போ 2 பிளேட்டு, நீங்கள் 2 பிளேட்டு இருக்குது. சிங்கிள் பிளேட்னா 2 பிளேட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இது பண்ணும்போது ஃப்ரிக்ஷனால் தான் இதாகும் தவிர அப்படின்னா வியர் ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து வியர் தேரி தான் எடுக்கணும். அதுமாரி டோட்டல் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது. அதுமாரி 6வது ஃபார்ம் இது பார்த்தீங்கன்னா டார்க். இப்போ வந்து கொஸ்டினில் வந்து டெவலப்டு டார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் டார்க் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து சர்வீஸோட K1, K2, K3, K4 வந்து டேட்டா புக்கில் வந்து 7.90 to 7.91 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போ அதுமாரி பார்த்திங்கன்னா அடுத்து மற்றனா இந்த சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் பிளேட்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். A friction clutch is used to rotate a machine from a shaft rotating at a uniform speed of 250 rpm. The disc type clutch has both of its side effective, the coefficient of friction being 0.3. The outer and inner diameter of the friction plate are 200 and 120 mm respectively. Assuming uniform wear of the clutch, the intensity of pressure is not to be exceed 100 kN per meter square. If the momentum of inertia of the rotating part of the machine is 6.5 kg per meter square, determine the time to obtain the full speed by the machine and the energy lost in slipping of the clutch. What will be the intensity of pressure if the condition of uniform pressure of the clutch is considered? Also determine the ratio of power transmitted with uniform wear to the with uniform pressure. இப்போ அவன் என்னென்ன கேட்குறான்னா கொஸ்டினில் வந்து டைம் கேட்குறான், அப்புறம் வந்து எனர்ஜி லாஸ்ட்டு கேட்குறான். இப்போ அது போக அவன் வேறு என்ன கேட்குறான்னா வாட் வில் பி த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர். அது வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி வந்து கண்டிஷன் பண்ண போகும்போது அப்புறம் வந்து ரேஷியோ கேட்குறான். சரிங்களா? இப்போ வந்து கிவன் எழுதுறீங்க ஸ்பீடு எண்ணு தெரியும். ஏன்னா எண் வந்து ஈக்குவல் டு ஸ்மால் 2 போட்டோம்னா சிங்கிள் பிளேட் கிளச்சுனா 2 பிளேட் தானே, அதனால தான் 2 போடுறோம். அடுத்து மியூ ஈக்குவல் டு 3, அதனால் உங்களுக்கு தெரியும் கிவனில் இருக்கும் 0.3. அப்புறம் வந்து ஃபைனில் வந்து டைம், எனர்ஜி லாஸ்ட்டு, இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷரு, ரேஷியோ ஆஃப் பவர் டிரான்ஸ்மிட்டட். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பார்த்தோம்னா C = Pmax × R2. Pmax தெரியும், R2 தெரியும். அப்போ C கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஆக்சல் த்ரஸ்ட் W = 2πc R1 - R2. நம்மளுக்கு வந்து எல்லா இதுலேயும் வேல்யூ தெரியும். அப்போ W கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து W தெரிஞ்சால் நம்ம டார்க் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு NμW R1 + R2/2. இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து வேல்யூ தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து டார்க் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பவர் பார்த்தீங்கன்னா 2πN/60 NT/60. இப்போ நம்மளுக்கு வந்து டார்க் வேல்யூ தெரியும், எல்லா வேல்யூ தெரியும். இப்போ பவர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ T = I × பார்த்தீங்கன்னா T = I × ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா = T/I. அப்போ நம்மளுக்கு வந்து T தெரியும், I தெரியும், அதை வச்சு ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம். இப்போ ஆல்ஃபா = ω/T. இப்போ T = ω/ஆல்ஃபா. இப்போ அதை வச்சு T கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து ஒமேகாவுக்கு வந்து 2πN/60 N தெரியனால நம்ம ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா எனர்ஜி லாஸ்ட். அதுக்கு வந்து θ1 θ2. இப்போ θ1 என்னன்னா ω × T. சரிங்களா? அப்போ ω3 T3, அதை வச்சு θ1 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ T2 நம்ம இந்த ட்ரிவன் சாஃப்ட்டோட இது ஆங்கிள்.
அப்போ θ2க்கு வந்து ω0 × t + 1/2 ஆல்ஃபா × t². இப்போ ω0 வந்து கீழே பார்த்தீங்கன்னா 0 வந்திருப்பேன், ஏன்னா அது வந்து அசிம். ω0 வந்து 0வாக தான் இருக்கும். அப்போது 0 + 1/2 இன்ட்டு 0 + ½ இன்ட்டு அந்த டீயோட வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து θ2 கொண்டு வச்சிடலாம். அடுத்து எனர்ஜி லாஸ்ட் வந்து என்னென்னா t × θ1 - θ2, அது வச்சு எனர்ஜி லாஸ் கொண்டு வச்சிடலாம். மூணாவது என்னென்னா இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வித் யூனிஃபார்ம் ப்ரெஷர், அதுக்கு என்ன ஃபார்முலா W/π R1² - R2² சரிங்களா. அதை வச்சு நீங்கள் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரேஷியோ ஆஃப் பவருக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் வித் யூனிஃபார்ம் வியர் பவர் டிரான்ஸ்மிட்டட் வித் யூனிஃபார்ம் ப்ரெஷர் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட்டட் வித் யூனிஃபார்ம் வியருக்கு ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ப்ரெஷருக்கு வந்து டார்க் வந்து Nμw 2/3 R1³ - R2³ R1² - R2² சரிங்களா. அதை வச்சு நம்ம டார்க் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பவர் டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம் ப்ரெஷரும் தெரியும், வியரும் தெரியும், அதை வச்சு நீங்கள் வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா, இந்த சம்முக்கே சரிங்களா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இந்த 10 ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா சம்மையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ மல்டிபிள் பிளேட் கட்சி வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். சிங்கிள் பிளேட் கட்சி மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, இப்போ நம்பர் ஆஃப் பேர் வந்து ஃபார்முலா வந்து n = n1 + n2 - 1 இல்லாட்டினா n = np - 1. இப்போ n1னா நம்பர் ஆஃப் டிரைவிங் ஷாஃப்ட், இப்போ n2னா நம்பர் ஆஃப் ட்ரிவன் ஷாஃப்ட், இப்போ npனா நம்பர் ஆஃப் பிளேட் சரிங்களா. இப்போ ஒரு சம் கொடுத்துருக்கேன், கொஸ்டின் மட்டும் இருக்கும், கொஸ்டின் கிவன் மட்டும். இப்போ டிஸ்க் பிளேட் கிளச் ஹேஸ் multi-disc clutch has 3 discs on the driven shaft and 2 on the driving shaft and 2 on the driven shaft is to be designed for a machine tool driven by an electric motor of 22 kW running at 1440 rpm. The inside diameter of the contact surface is 130 mm. The maximum pressure between the surface is limited to 0.1 Nm/mm². Design the clutch. μ = 0.3, n1 = 3, n2 = 2 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து n1 n2 தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன தெரியாதுல்ல. இப்போ நம்ம வந்து நம்ம மேலே என்ன பார்த்துருக்கோம், ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் பேர் n = n1 + n2 - 1. அப்போ இது நீங்கள் உங்களுக்கு வந்து n1 தெரியும், n2 தெரியும். இப்போ n கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 4ன்னு வரும் ஆன்சர் சரிங்களா. அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த 10 ஃபார்முலா தான். அதுலேருந்து நீங்கள் வந்து மல்டிப்ளேட் வச்சு பண்ணிடலாம். மாறணும்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் எண் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிங்கிள் பிளேட்டுக்கு மல்டிப்ளேட்டுக்கு, அவ்வளோதான். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மல்டிப்ளேட் தான் கேட்பாங்க யூனிவர்சிட்டிக்கு. திடீர்னு உங்களுக்கு சிங்கிள் பிளேட் கேட்டால் உங்களுக்கு வந்து சும்மா டயக்ராம் வரைகிற மாதிரி டிசைனே சிங்கிள் பிளேட் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு எப்படின்னா டிசைனாக சும்மா டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.